அதுதான் இப்போ வந்து இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல இன்னொன்று வந்து அந்த ப்ரொமோட்டர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஹோல்டிங்கை வந்து பண்ணி லோன் வாங்கலாம். இப்ப அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அது வந்து கரெக்டா பிளெட்ஜ் பண்றாங்கல்ல, அதுவும் வந்து அந்த ப்ரொமோட்டர் வந்து அவரோட ஷேரை வந்து பட் அதிகமா பிளெட்ஜ் பண்ணியிருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டா நெகட்டிவ் சைன் தான் அது நம்மளுக்கு வந்து காட்டும். ஆனாலும் ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஷேர் வாங்கும் போது அந்த பேலன்ஸ் ஷீட்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து முக்கியமா பார்த்து வாங்குவாங்க. இப்போ சரி, இப்போ வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பட் அதிகமா இருக்கிற கம்பெனி எல்லாம் அதிகமா கரெக்டா டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வேதாந்தா பாத்தீங்கன்னா அதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருக்கும்போது அவங்க டிவிடெண்ட் ஈல்டும் அதிகம். அவங்க டிவிடெண்ட் அதிகமா கொடுக்கும் போது இப்போ டிவிடெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ஷேருக்கு பட் கரெக்டா இத்தனை ரூபான்னு கொடுப்பாங்க. அப்ப டிவிடெண்ட் கொடுக்கும் போது அந்த டிவிடெண்டோட பலன் யாருக்கு அதிகமா வந்து கிடைக்கும்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டருக்கு தான். ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் தான் அதிக ஷேர் வச்சிருப்பாரு. அந்த அதிக ஷேருக்கு அவருக்கு அதிக டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஐ டிஎஸ்எஸ் எல்லாம் அவங்களுக்கு பட் அடுத்து தான் வருவாங்க.